ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரசம், சாம்பார், புளிக்குழம்பெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா கருவேப்பிலையை வச்சு இது மாதிரி வாய்க்கு ருசியாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்து லைட்டாக செவந்து வரட்டும். கருகிடக்கூடாது. மிதமான சூட்டில் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு லைட்டாக செவந்து வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்படியே செவந்து வரட்டும். ஒன்று சேர்ந்து எல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பருப்பு எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே எண்ணெயிலே ஒரு 6 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துடுறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயிலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அப்படியே வதக்கி விட்டுடுறேன். மொறு வரணும்னு அவசியம் கிடையாது. 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கினா போதும். கருவேப்பிலை 2 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு 4 வரமிளகாவை இதோடு சேர்த்துக்கிறேன். வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே மிளகாவையும் புளியும் அப்படியே வறுத்து எடுத்துடலாம். புளியும் மிளகாவும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். வறுத்து வச்ச பருப்பு, வரமிளகா, புளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்த பிறகு அடுத்ததாக வதக்கி வச்ச கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். துவையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு துவையில். இது தோசை, இட்லி, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.